ஒரு விஷயத்தை சொல்றேன், அவமானங்களை தேக்கி வையுங்கள், மன்னிச்சிருங்க, மறந்துடாதீங்க. ஏன்னா ரொம்ப ஒழுக்கமா வாழ்ந்துட்டீங்கன்னு வச்சுக்கோங்க, அறம் சார்ந்து வாழ்ந்துட்டீங்கன்னு வச்சுக்கோங்க, காலம் யார் உங்களை அவமானப்படுத்தினார்களோ அவர்களை உங்களுக்கு முன்னால் சோழி மாதிரி வந்து போடும். குழந்தைகளுக்கு அந்த அறம் சார்ந்த நம்பிக்கை கொடுங்க. தோத்துறாத பாப்பா, ஜெயிச்சி வா. அவமானம் வரும், பரவாயில்லை, நீ உன் மனதிற்கு சொல்லாத நீ தோற்கிறேன்னு சொல்லி. நான் இப்படி கேட்குறேங்க, இது எடுத்தீங்கன்னா என்ன பார்த்துருக்கீங்கல்ல, இங்கே எத்தனை பேருக்கு என்ன தெரியும்? மேக்ஸிமம் எனக்கு என்ன தெரியும் தானே? இங்கே இருக்கிறவங்களுக்கு தெரியும் தானே? எத்தனை வருஷமா தெரியும்? 3 வருஷமா, 4 வருஷமா, 5 வருஷமா தெரியும். நான் சொல்லட்டுமா மேடம், 5 வருஷமா உங்கள் மொபைலில் நான் வந்து சேர்றதுக்கு அதுக்கு முன்னால் 25 வருஷம் உழைச்சிருக்கேன் மேடம். 25 இயர்ஸ் உழைச்சிருக்கேன் சார். என்னுடன் பேசியவர்கள் எல்லாம் 3 ஆண்டுகளில் சில உயரங்களை எட்டினார்கள். எனக்கு 30 ஆண்டுகள் ஆயிற்று. ஆனால் நான் தோற்கலையே. என் மனசுக்கு நான் சொன்னது என்ன தெரியுமா? நான் சொன்னதுதான் நான் சொன்னதாக உலகமெல்லாம் திருப்பி சொல்லிக் கொண்டிருக்கிறது. நீ முடியாது என்று சொல்வதை வேறு யாரோ ஒருவன் செய்து கொண்டுதான் இருக்கிறான். அம்மா, நீ உன்னால் முடியாது என்றால் யாரால முடியாது, யாரால முடியாது என்றால் உன்னால் மட்டுமே முடியும். எழுந்து நின்று பாருங்க. இந்த கர்ணன் ஒரு கேரக்டர் இருந்தது, எனக்கு ரொம்ப பிடிக்கும் அந்த கேரக்டரை. அவன் பழி வாங்கினாங்க ஒரு ஆளை. கர்ணன் நல்லவர் தானே? கர்ணன் யாரையும் பழி வாங்கினதே கிடையாது, அவர் கொடுக்கிறவர். அந்த ஆள் பழி வாங்கின ஒரு ஆள் இருக்கிறாரு. இந்த மாதிரி சபையில் ஒரு நாள் வில்வித்தையை காட்டிட்டு இருக்கும்போது, உங்க அப்பா பேர் என்னன்னு கேட்டு எல்லாரும் அவமானப்படுத்தி எல்லாரும் வெளியில போன்னு சொல்றாங்க. நீ பார்க்குறான், எல்லாரும் இந்த மாதிரி ஆடியன்ஸ் சைலண்டாக இருக்காங்க. ஸ்டேஜை பார்க்குறான், துரோணர் சொல்கிறார் வெளியில் போன்னு, பீஷ்மர் சொல்கிறார் வெளில போன்னு, பீமன் சொல்கிறான் வெளில போ, அர்ஜுனன் சொல்கிறான் வெளில போ, தர்மன் சொல்கிறான் வெளியில் போ, நகுல சகாதேவர்கள் கூட சொல்கிறாங்க வெளியில் போன்னு. எல்லாரையும் பார்த்துட்டே இருக்கிறார். கிருபாச்சாரியரும் சொல்கிறார் வெளியில் போப்பான்னு. ஆடியன்ஸ் இப்படி சைலண்டாக அவனை பார்த்துட்டு இருக்காங்க. அதில் பால்கனியில், அந்த மாதிரி ஒரு பால்கனியில் இந்த மாதிரி ஆடியன்ஸ்லாம் உட்காந்து பார்த்துட்டு இருக்கிற அந்த அவையில் ஒருத்த மட்டும் கத்துறான், ஏய் தேரோட்டி பையில வெள்ளப்படா, ஏய் தேரோட்டி வெள்ளப்படான்னு கத்துறான். இப்போ என்ன பண்ணான்னு தெரியுமா? யாரு? கர்ணன். எல்லாரையும் பார்த்தான். சாதாரணமா ராஜாவாகிறது? அவன் எப்படி ராஜாவானா? பிரபஞ்சம் கொடுக்கும், குணம் இருக்கணும், குணம் இருக்கணும். நீங்கள் தயாராக இருந்தால் அந்த துறை உங்களை தேடி வரும். விடாம பிடிக்கணும். அதை பார்த்தான் பாருங்க, அங்க இருந்தான் ஒருத்தன், ஏய் தேரோட்டி பையில வெள்ளப்படா, தேரோட்டி வெள்ள, உனக்கு என்ன இங்க? இவங்களுக்கு எல்லாம் பிரச்சனை. சரி, உனக்கு என்னடா பிரச்சனை? ஜூம் பண்ணான், க்ளோஸ் அப்ல எடுத்தான், போட்டோ பிடிச்சான், சிப்ல போட்டு வச்சுக்கிட்டான். அவன் மகாராஜா சல்லியன், துரியோதனனுக்கு தாய்மாமன் முறை. பாருங்க, வாழ்க்கையில போட்டு வச்சுக்கிட்டானா போர்க்களம். பீஷ்மர் படுத்துட்டார், கிருபாச்சாரியார் இறந்துட்டார், துரோணாச்சாரியார் இறந்துட்டார். இறந்த உடனே எல்லாருமே வந்து யார் அடுத்த தலைவன், அடுத்த தளபதி யாருன்னு கேட்கும்போது துரியோதன் நேர கர்ணன் கிட்ட வரான். கர்ணன் சத்தியம் எடுத்திருந்தார் வரமாட்டேன்னு. ஏன்னா அவனை அவமானப்படுத்தினார் பீஷ்மர். பீஷ்மர் களத்தில் இருக்கும் வரைக்கும் நான் வரமாட்டேன்னா பீஷ்மர் படுத்துட்டார். களத்துக்கு வரான், இதை மனசுல ஆழமா ஆலமர விதை போல எடுத்துட்டு போங்க. வரான், வந்து சொல்றான், பீஷ்மர் படுத்துட்டார், துரோணர் இறந்துட்டார், அடுத்த தளபதி கர்ணா நீதான். சிரிச்சுக்கிட்டே சொன்னானா. நான் அவனை பாராட்டினேங்க. அந்த ரொம்ப ஆசையாயிடுச்சுங்க எனக்கு. டே யாரா நீ அப்படின்னு. துரியோதனா, நான் களத்திற்கு வர வேண்டும் என்றால் ஒரே ஒரு நிபந்தனை. என்ன? நான் தளபதியாக வர வேண்டும், களத்தை சந்திக்க வேண்டும் என்றால் ஒரு நிபந்தனை. அதை முடிந்தால் நீ செய், அப்படி இல்லை என்றால் என்னை விட்டுவிடு. ஏ நீ நிபந்தனையை சொல்லுடா, பார்த்துக்கலாம். உன் மாமன் சக்கரவர்த்தி சல்லியன் எனக்கு தேரோட்ட வேண்டும். டேய் தேரோட்டி பையில வெள்ளப்போடா வெள்ளப்போடான்னு கத்தனால அவனை பிடிச்சி சிப்பில் போட்டு வச்சான்ல, அந்த ஃப்ரேமை இப்போ கொண்டு வந்து சொல்கிறான். எவன் தேரோட்டி பையிலன்னு சொன்னாலும் அவனை தேரோட்ட வச்சான். இதில் எங்க நான் வியக்கிறேன்னா, துரியோதனனை வியக்கிறேன். ஐ திங்க் செக்ரட்டரிக்கும் சேர்மனுக்கும் அந்த வித்தை தெரியும். எப்படி தெரியுமா? எப்படி வேலைக்கு வச்சான் தெரியுமா? சல்லியனை வேலைக்கு வைக்கிறது சும்மாவா? எப்படி வச்சான் தெரியுமா சார்? கன்வின்ஸ் பண்றான். நேரா சல்லியன் ரூமுக்கு போனான். டென்ட், மாமா எல்லாரும் செத்து போயிட்டாங்க மாமா, அடுத்து தளபதி நான் தானே அப்படிங்கிறார். நீ இல்ல மாமா, கர்ணன். அந்த தேரோட்டி பயலான்னு கால பல்ல கடிச்சாராம். உடனே வரமாட்டேங்கிறான் மாமா. என்னவா அந்த தேரோட்டி பயலுக்கு? 2 ஸ்டெப் பின்னால போய் சொன்னான், நீ தேரோட்டினா தான் வருவான் நான். டேய் உன்னை கொண்டுட வேண்டாம், மரியாதையா போய் நின்று கத்துறான் சல்லிய. ஒரே ஒரு ட்ரம்ப் கார்டு எடுத்து போட்டான்.
சங்கு ஊதிட்டாங்க, தேர் வருது. இன்னைக்கு கர்ணன் சந்திக்க போவது யாரை? அர்ஜுனனை தான் சந்திப்பான். அர்ஜுனனோடு அவனுக்கு போர் இருக்கிறது. எனக்கு சரி, அர்ஜுனனுக்கு யார் தேர் ஓட்டுவது? கிருஷ்ணன். அர்ஜுனன் யாரை நோக்கி வருகிறான்? கர்ணனை. அர்ஜுனன் பெரியவனா, கிருஷ்ணன் பெரியவனா? கிருஷ்ணன் தான் பெரியவன். அதான் மாமா சொல்றேன், அர்ஜுனனுக்கு கர்ணன். அவ்வளவுதாங்க, அவன் ஓகே சொல்லிட்டாங்க. நானும் கிருஷ்ணனும் ஒன்னான்ட்டு வந்துட்டான். என்ன இங்க எத்தனை பேர் கார் வச்சிருக்கீங்கன்னு தெரியாது. கடவுள் கிட்ட ஒன்று வேண்டுறேன், நமக்கு டிரைவர் ரெண்டே உருவத்தில் தான் வரும். ஒன்று கிருஷ்ண பரமாத்மா கொண்டு போய் சேர்த்துறோம், இன்னொன்று சல்லியன் நடு ரோட்லேயே கழுத்தறுத்துறோம். நமக்கு கிருஷ்ணனா வந்து சேரணும்னு நீங்கள் பிரார்த்தனை பண்ணுங்க. நம்முடைய வாழ்க்கை நமக்கு ஒரு வாய்ப்பு தான். அந்த வாய்ப்பை நாம் பயன்படுத்தி கொள்ள வேண்டும். நமக்கான சொல் எங்கு வரும் என்று தெரியாது. கவனத்துடன் அதை வாங்கி வைத்துக் கொள்ளுங்கள். குழந்தைகளுக்கு நிறைய வசதிகளை செய்து காட்டாதீர்கள். உங்கள் கஷ்டங்களில் அவர்களுக்கான பங்களிப்பை மேற்கொள்ளுங்கள். எல்லோரிடத்திலும் சொல்வதை சொல்லுகிறேன், குழந்தைகளுக்கு வெயிட் தூக்க பழக்குங்கள். எந்த குழந்தை தாய் தந்தையரின் வெயிட்டை தன் கைக்கு எடுத்துக்கொள்கிறதோ அந்த குழந்தை நீங்கள் வயதாக வயதாக உங்களை பார்த்து கொள்ளும். எந்த குழந்தை வெயிட் தூக்கிவிடக்கூடாது என்று நீங்கள் சுமக்கிறீர்களோ இங்க சாவர வரைக்கும் அவங்களை நீங்க தான் பார்த்துக்கணும். குழந்தைகளுக்கு சில விஷயங்களை கற்றுக் கொடுங்கள். கொஞ்சம் கண்டிப்பும், கொஞ்சம் இனிப்பும் புளிப்புமாக, கசப்பும் உவர்ப்புமாக, அறுசுவையோடு இருக்கக்கூடிய குடும்ப வாழ்க்கையில் ஒரு பாண்டேஜை ஏற்படுத்திக் கொள்ளுங்கள். அதே மாதிரி இந்த பள்ளிக்கூடத்தில் ஆசிரியர்கள் ஏதாவது சொன்னா கேளுங்க தயவு செஞ்சு. ஆசிரியர்களுக்காக நான் பேசல. 4 ஆசிரியர் கெட்டவங்களா இருக்கிறதுனால 4000 ஆசிரியரும் கெட்டவங்க இல்லை. நமக்கு சல்லிய மாதிரி யாரும் வந்து சேரக்கூடாதுங்கிறது நம்ம வேண்டிக்கணும். ஆனால் ஆசிரியர்கள் நல்லவர்கள். அவர்களிடத்தில் பிள்ளைகளை ஒப்படைத்திருக்கிறீர்கள். அவர்கள் உங்களிடத்தில் ஏதேனும் உங்கள் பிள்ளைகளை பற்றி கம்ப்ளைண்ட் சொன்னா நம்புங்க. ஏங்க பொய் சொல்லுதுங்க பாப்போம். ஏன் பிள்ளையா பொய்யா? சொல்லவே சொல்லாது. நாங்க நல்ல குடும்பத்துல இருந்து வர்றவங்க சூப்பரா சொல்லும். எங்களுக்கு தான் தெரியும். நீங்க மாணிக்கம்னு பேர் வச்சு அனுப்புவீங்களா? அதுக்கு பாட்ஷான்னு ஒரு பேர் இருக்குது. அது டீச்சர்ஸ்க்கு தான் தெரியும். சொன்னா நம்புங்க. முதல்லலாம் நான் டீச்சர் கிளாஸுக்கு வரக்கூடாதுன்னு பிரார்த்தனை பண்ணுவேன். இப்போ பிரார்த்தனை மாறி இருக்கிறது. இது வந்துடக்கூடாது கிளாஸுக்குன்ட்டு. சரியா? உங்கள் குழந்தைக்கு நீங்கள் நான் 25 வருஷமா கேட்டிருக்கிற ஒரு டைலாக், என் பிள்ளை நல்லதாங்க, அந்த 4 பேரோட சேர்ந்து தான் அது நாசமாக போகுது. 25 வருஷமா நான் கண்டுபிடிச்ச உண்மையை சொல்லவா, அந்த 4 பேருக்கு லீடரே அதுதான். நம்பவே நம்ம என் பிள்ளையும் சேர்த்து சொல்கிறேன். நல்ல பிள்ளைங்க. அவன் ஏதோ தப்பு பண்ணிட்டான்னு வச்சுக்கோங்களேன், வந்து முன்னால் நிற்பான். எப்படி நிற்பான் தெரியுமா? அவனை இசபெல் ஆஸ்பத்திரியிலேருந்து டவலில் சுற்றி இப்படி எடுத்துட்டு முதல்ல இப்படி பார்த்தேன் அவன் முகத்தை. அந்த மூஞ்சி பண்ணிக்கிட்டு நிற்பாங்க. என்னன்னு சொல்ல முடியும் அவனை? அம்மா சாரிம்மா. நம்ம ஏமாந்து தொலைக்கிறதுக்குன்னே கடவுள் நமக்கு கொடுத்தா வரோம். ஆனால் அதுங்களை கரையேற்ற வேண்டாமா? கொஞ்சம் அலர்ட்டாக இருப்போம். பெற்றோர் அப்படிங்கிற ஒரு சின்ன பொசிஷனை கொஞ்சம் அதிகமாக மேல் நிலையில் பிடித்து குழந்தைகளை சிறகு விரிக்க வைத்து வானத்தில் பறக்க அனுமதியுங்கள். என் தாய் தந்தையர் என்னை அனுமதித்தார்கள். சிறகு விரிக்கின்ற பொழுது சிட்டுக்குருவி போல் தான் இருந்தேன். விரிய விரிய பார்த்தேன். இல்லை, நான் சிட்டுக்குருவி இல்லை, நான் ராஜாளி. இதோ பறந்து கொண்டிருக்கிறேன். உங்கள் பிள்ளைகளும் பறக்கட்டும். வாருங்கள், சேர்ந்து பறப்போம். பிள்ளைகளை அடுத்த கட்டத்திற்கு உயர்த்துவோம். வாய்ப்பை பயன்படுத்திக் கொள்வோம். வாழ்த்துக்கள். நன்றி, வணக்கம்.